காசாவில் ஐக்கிய நாடுகளின் உதவி, யுனைடெட் நேஷன்ஸ் எய்ட் இருந்தாலும், மற்ற தன்னார்வ அமைப்புகளின் உதவி இருந்தாலும், அதேபோல் முன்பு வேர்ல்ட் கிச்சன் இங்கு செயல்பட்ட போது போர் நடந்த காலத்தில் சுமார் 2000 தன்னார்வ அமைப்புகள் பல உதவிகளை விநியோகிக்கும் நிலையில் இருந்தன. டாக்டர்கள் போன்றவர்கள் அங்கு முகாம் அடித்து இவர்களுக்கு உதவுவதற்காக UK மற்றும் பல நாடுகளில் இருந்து சென்று கொண்டிருந்தார்கள். உங்களுக்கு தெரிந்த விஷயம், இந்த அக்டோபர் 7 இஸ்ரேலுக்கு தாக்குதல் நடத்திய குழுவில் ஐக்கிய நாடுகளின் பணம் வாங்கி தன்னார்வலர்களாக உதவி செய்யும் பணியாளர்கள், அதாவது உதவி செய்பவர்கள், அதில் சுமார் 3000 முதல் 4000 பேர் வரை இந்த ஐக்கிய நாடுகளின் பணம், அதாவது பல நாடுகள் கொடுக்கும் நிதியை பயன்படுத்தி மக்களுக்கு உணவு மற்றும் மருந்து போன்றவற்றை வழங்கும் இவர்கள் இந்த ஹமாஸின் ஆட்களாக இருந்தனர். பல நாடுகளில் இருந்து வந்தவர்கள். இவர்களுக்கு ஹமாஸுடன் தான் ஆர்வம். அல்லாத இந்த மற்ற விஷயங்கள் எல்லாம் பெயரளவில் வைக்கப்பட்டிருக்கின்றன. அதன் பேரில் இவ்வளவு பேருக்கு எதிராக ஐக்கிய நாடுகள், அமெரிக்கா சொன்னது அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். சிலரை கைது செய்தனர். சிலருடன் சண்டையிட்டு இஸ்ரேலுடன் சண்டையில் கொல்லப்பட்டனர். காரணம், இது அடிப்படையில் ஹமாஸின் போராளிகள் என்று சொல்லப்படும் பயங்கரவாதிகளாக இருந்தனர். இப்போது இஸ்ரேல் புதிய சட்டத்தை கொண்டு வந்துள்ளது. காசாவில் யாராவது உதவி பணியாளர்கள், அதாவது ஐக்கிய நாடுகளின் அல்லது வேறு எந்த தன்னார்வ அமைப்புகளின் உலகில் எந்த நாடுகளில் இருந்து வந்து செயல்பட வேண்டும் என்றால் அவர்கள் இஸ்ரேலின் கையில் இருந்து காசாவில் நுழைய அனுமதி, விசா பெர்மிஷன் பெற வேண்டும். கட்டாயப்படுத்தியுள்ளனர். உங்களுக்கு தெரியும், கடந்த 4 அல்லது 5 நாட்களாக ஐக்கிய நாடுகள் மற்றும் பல நாடுகளின் உதவி அவர்கள் பிலடெல்பியா காரிடோரில் தடுத்து வைத்துள்ளனர். இதற்குள் கோரிக்கை சொல்வது ஒன்று இல்லாவிட்டால் பணைய கைதிகளில் யார் உயிருடன் இருக்கிறார்கள் என்று அவர்களின் பெயர்கள் தர வேண்டும். இரண்டாவது விஷயம் சொல்வது யார் அங்கு ஐக்கிய நாடுகள் மற்றும் வேறு தன்னார்வ அமைப்புகளின் வேர்ல்ட் கிச்சன் ஆகும் எந்த அமைப்பாக இருந்தாலும் அவர்களின் பெயர்கள் மற்றும் விவரங்கள் தேவை. அவர்கள் அனைவரும் கட்டாயமாக காசாவில் நுழைய அனுமதி பெற வேண்டும். இதனுடன் தொடர்புட்டு பல விவாதங்கள் நடக்கும். இன்றைய வாஷிங்டன் போஸ்டில் மிகவும் துல்லியமாக செய்தி வந்துள்ளது. அதாவது இதற்குள் முதல் நிகழ்வு என்று சொல்வது அங்கு உள்ளே நுழையும் உதவி பணியாளர்கள், அதாவது காசாவுக்குள் உதவி பணியாளர்களாக நுழையும் நபர்கள் அனுமதி பெற வேண்டும் என்று சொல்லும்போது புரிந்து கொள்ள வேண்டும், இந்த நாடு காசா என்று சொல்லும் முனை அந்த படி இனி பாலஸ்தீனின் அல்ல. அதுதான் செய்தி. அதாவது யார் இங்கு நுழைகிறார்கள், யார் இங்கு தங்கி இவர்களுக்கு உதவுகிறார்கள், ஹமாஸுக்கு உதவுகிறார்கள், அதன் விவரங்கள் எங்களுக்கு தேவை. இதற்குள் வேறு அந்த அறிவிப்பில் சொல்கிறார்கள், இவர்களில் யாராவது எந்த சூழ்நிலையில் ஹமாஸுடன் தொடர்புடையவர்கள் இருந்தால் அவர்களுக்கு அனுமதி வழங்க மாட்டோம். காரணம், நுழைவு அனுமதி வழங்க மாட்டோம். முன்பு அப்படி இல்லை. விருப்பமுள்ளவர்கள் அதற்குள் சென்று நிகழ்வுகள் செய்ய பயிற்சி, ஆயுதங்கள், இது எதுவாக இருந்தாலும் செய்யலாம். அப்படித்தான் ஹமாஸின் பலம் கூடியது. உலகின் பல பகுதிகளில் இருந்து, சிரியாவில் இருந்து பலர் வந்தனர். அதேபோல் இவர்களுக்கு உதவ ஏமனில் இருந்து பலர் வந்தனர். இவர்கள் அனைவரும் வந்தது உதவி பணியாளர்களாகத்தான். அதாவது பாலஸ்தீனியர்களை உலகளாவிய முறையில் பல உதவி அமைப்புகளும் உதவுகின்றன. ஐக்கிய நாடுகள் உதவுகின்றன. அமெரிக்க உதவி உள்ளது. மற்ற பல நாடுகளின் உதவி உள்ளது. இப்படி வந்தவர்கள் அனைவரும் அடிப்படையில் பயங்கரவாதிகளாக இருந்தனர். இவர்கள் அங்கு உதவி பணி, டாக்டர்கள் உட்பட, அதாவது UKயில் இருந்து வந்த பல டாக்டர்கள் பல கட்டுரைகள் எழுதினர். இவர்கள் அனைவரும் அடிப்படையில் இந்த ஹமாஸின் ஆதரவாளர்களாக இருந்தனர். அதேபோல் டாக்டர்கள், பொறியாளர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு வீடுகள் கட்டி கொடுக்கவும், கூடாரங்கள் அமைக்கவும், அறுவை சிகிச்சை செய்யவும் வந்தனர். பல கட்டுரைகள் பல பத்திரிகைகளில் நான் படித்திருக்கிறேன். இவர்களின் பட்டியல்கள் இஸ்ரேல் அரசாங்கம் வெளியிட்டுள்ளது. பலர் இஸ்ரேலின் போரில் கொல்லப்பட்டனர். அந்த தாக்குதலில் பலர் கொல்லப்பட்டனர். மற்றவர்கள் எகிப்துக்கும் அதேபோல் சிரியாவுக்கும் லெபனானுக்கும் மேற்கு கரையிலும் சென்றுள்ளனர். இப்போது அமைதி மற்றும் பிரச்சனைகள் அந்த முறையில் செல்கின்றன. திரும்ப நுழைய முயற்சிக்கும் போது இஸ்ரேல் சொன்னது அதற்குள் நுழைய வேண்டும் என்றால் இனி அனுமதி கட்டுப்பாடு உள்ளது. அனுமதி பெற்ற பிறகு உங்களின் முழு வரலாற்றையும் பார்ப்பார்கள். உங்களுக்கு எந்த வகையிலும் ஹமாஸுடன் அல்லது பாலஸ்தீனுடன் தொடர்பு இருப்பது தெரிந்தால் உங்களுக்கு அனுமதி வழங்க மாட்டார்கள். இதுதான் துல்லியமாக சொல்லப்பட்டுள்ளது. பின்னர் மற்ற செய்தி
நான் சொன்னது துல்லியமானது. இனி இந்த காசா என்றால் பாலஸ்தீனியர்களின் அல்ல. அதன் கட்டுப்பாடு எங்கள் கையில் உள்ளது. அதற்குள் நுழைய வேண்டும் என்றால் அது பாலஸ்தீனின் அல்லது காசாவின் அனுமதி அல்ல, எங்கள் அனுமதி பெற வேண்டும். காரணம் இது எங்களுடையது. துல்லியமாக பிடிபட்டு விட்டது. அதாவது துல்லியமாக இஸ்ரேல் செய்தி கொடுத்து விட்டது. அங்கு பாலஸ்தீனியர்களுக்கும் காசாவில் உள்ள ஹமாஸுக்கும் அருகில் உள்ள உதவியாளர்களுக்கும் அதற்குள் நுழைய கத்தார் நாட்டினர் இருந்தால் கத்தார் இங்கு தங்குவதற்காக கூடாரங்கள் அடித்து தயாராக பிலடெல்பியா எல்லையில் இருக்கிறார்கள். சுமார் 1500 கூடாரங்களுடன் அதற்குள் நுழைக்கப்படவில்லை. இந்த முறையில் வந்தபோது ஒரு விஷயம் துல்லியமாக புரிந்து கொள்ளுங்கள். காசாவுக்குள் மற்றொரு 3ஆம் தரப்பினர் நுழைய வேண்டும் என்றால் அவர்களை ஆதரிப்பவர்கள் அல்லது அவர்களின் ஆதரவாளர்கள், அவர்களுக்கு நிதி வழங்கி உதவுபவர்கள் இதற்குள் நுழைந்து உதவி பணியாளர்களாக, இவர்களுக்கு பல தன்னார்வலர்களாக உதவி செய்பவர்களின் முழு விவரங்கள் இஸ்ரேலுக்கு தேவை. இல்லையென்றால் அவனை உள்ளே நுழைக்க மாட்டார்கள். அதாவது துல்லியமாக உலகத்திற்கும் பாலஸ்தீனியர்களுக்கும் அனைவருக்கும் சொல்லி முடித்து விட்டார்கள். அந்த ஒரு முடிவில காசா எங்களுடையது. அதற்குள் உன்னை நான் உள்ளே விட மாட்டேன். பிடிபட்டு விட்டது நிகழ்வு. பல 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 சூடாப்பிகளுக்கும் பல சேனல்களுக்கும் பிரச்சனையாக இருந்தது இந்த சட்டம் கொண்டு வந்ததுடன். இதற்கு அமெரிக்காவின் ஆதரவு உள்ளது. மற்ற ஐரோப்பிய நாடுகள் அதை பற்றி மௌனமாக உள்ளன. காரணம், அவர்கள் அமெரிக்காவுடன் ஈடுபட்டுள்ளனர். தாரிஃப் மற்றும் உக்ரைன் விஷயத்திலும் அவர்கள் மௌனமாக உள்ளனர். இதை முழுமையாக ஆதரிப்பது UAE மற்றும் சவுதி அரேபியா தான். ஈரானின் குரல் யாரும் கேட்பதில்லை. அதாவது நான் சொன்னது போலதான் இந்த தெற்கு லெபனானின் விஷயம் நான் சொன்னேன். அதேபோல்தான் டமாஸ்கஸின் விஷயம் முன்பு வீடியோவில் சொன்னேன். இங்கும் இப்போது நுழைவு இல்லை. முழுமையாக நுழைவு தடை செய்யப்பட்டுள்ளது. அங்கும் மேற்கு கரையில் கூட முன்பு இந்த சட்டம் கொண்டு வந்து இப்போது அமல்படுத்தியுள்ளனர். அங்கும் ஜெனின் என்று சொல்லப்படும் பல அகதி முகாம்களில் இதே போன்ற உதவி பணியாளர்கள் வர வேண்டும். அங்கு பொருட்கள் கொடுக்க, அவர்களை பராமரிக்க டாக்டர்கள் அல்லது மற்றவர்கள் தன்னார்வலர்கள் வர வேண்டும் என்றால் அவர்களுக்கும் கண்டிப்பான வழிமுறைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. நீங்கள் முதலில் எங்களிடமிருந்து அனுமதி பெறுங்கள். இது உங்களுடையது அல்ல, எங்களுடையது. அதற்குள் நுழைய எங்கள் அனுமதி தேவை. அது எங்கள் அனுமதி போன்றது. அதன் பிறகு மட்டுமே நீங்கள் இந்த நிலத்திற்குள் நுழைய முடியும். அதாவது நிலம் எங்களுடையது அல்ல, ஆனால் எங்கள் அனுமதி தேவை. துல்லியமான பதில் கொடுக்கப்பட்டுள்ளது. இதை அவர்கள் பிடித்து விட்டனர். இனி மீதமுள்ளவை அனைத்தும் முறைப்படுத்தல்கள் மட்டுமே. அந்த முறையில் விஷயங்கள் முன்னேறுகின்றன.